பிரியமானவர்களே, இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்களுக்கு என்னுடைய அன்பின் வாழ்த்துக்கள். ஆண்டவர் இந்த நாளிலும் நம்மை ஜெபிக்கும்படி ஒன்றாக கூட்டியிருக்கிறார். ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். நீங்கள் எங்கே இருந்தாலும், உங்களுடைய வீடுகளில் இருந்தாலும் ஜெப நிலைமையில் இருக்கணும். இதை ஜெபிப்பதற்காக தேவன் கொடுத்திருக்கிற நேரம். அது மாத்திரமல்ல, கர்த்தர் நம்மோடு இடைபடுகிற பேசுகிற ஒரு நேரம். சாட்சியின் மூலமாய் பேசுவார், வசனத்தின் மூலமாய் பேசுவார், பாடல் மூலமாய் பேசுவார். ஜெப நேரத்தில் ஆண்டவர் நம்மை தொடுவார். அதனால் தேவ பிரசன்னத்தை உணர்ந்து கொள்ள நம்ம கர்த்தருக்கு ஒருத்தர் பயத்தோடு இந்த நிகழ்ச்சியில் நீங்கள் பங்கு பெற வேண்டும். நீங்கள் வீட்டில் உட்கார்ந்து கொண்டு இருந்தாலும் இயேசு உங்கள் பக்கத்தில் இருக்கிறார். தெரியுமா உங்களுக்கு? இயேசு கிறிஸ்து என்கிற நாமத்தில் நீங்கள் எங்கே 2 பேர் 3 பேர் கூடினாலும் அங்கே நான் இருக்கிறேன் என்று இயேசு வாக்கு கொடுத்திருக்கிறார். இயேசு கிறிஸ்து என்கிற அந்த நாமத்தை நீங்கள் அறிந்து கொள்ள, அந்த நாமத்தில் ஜெபிக்க இப்போ காத்திருக்கிறதுனால இயேசு உங்கள் பக்கத்தில் தான் இருக்கிறார். நீங்கள் அதை விசுவாசித்தாலே தேவ பிரசன்னத்தை உணர முடியும். முதலாவது, இயேசு இப்போ என் பக்கத்தில் இருக்கிறார், எங்கள் வீட்டுக்குள்ளே இருக்கிறார், நான் இருக்கிற இடத்துல என் பக்கத்தில் இருக்கிறார். இன்றைக்கு எனக்கு ஒரு அற்புதம் செய்வார், இன்றைக்கு என் ஜெபத்தை கேட்பார், இன்றைக்கு நான் ஜெபிக்கிறதை கவனமாக கேட்டு பதில் தருவார் என்று விசுவாசிக்க வேண்டும். அந்த விசுவாசம் உள்ளத்தில் வந்த உடனே நீங்கள் தேவ பிரசன்னத்தை உணர்வீங்க. ஆண்டவருடைய வல்லமை ஜெப நேரத்தில் வெளிப்படுவதை காண்பீர்கள். சரியா? நான் கிறிஸ்தவனே இல்லைங்க, சர்ச்சுக்கெல்லாம் போனதில்லைங்க, எங்கள் வீட்டுக்கு கூட இயேசு வருவார். அவர் கிறிஸ்தவர்களுக்கான கடவுளும் அல்ல, கிறிஸ்தவங்க வீடுகளுக்கு தான் அவர் போவார் என்பதும் அல்ல. அவர் எல்லாரையும் நேசிக்கிறவர். நீங்கள் இயேசுவே எனக்கும் ஒரு அற்புதம் செய்யணும்னு தானே காத்திருக்கிறீங்க. அந்த இயேசுன்ற பெயரை மனசில் நினச்சி தானே நீங்கள் இந்த வசனத்தை கேட்கவும் ஜெபிக்கவும் நீங்கள் காத்திருக்கிறீங்க. அப்போ இயேசு உங்கள் பக்கத்தில் இருக்கிறார். அவர் ஒருவருக்கும் தூரமானவர் அல்ல. அவர் எல்லாரையும் நேசிக்கிறவர், மதங்களுக்கு அப்பாற்பட்டவர். அதனால் இன்றைக்கு உங்கள் பக்கத்தில் இயேசு இருக்கிறார். அதை நீங்கள் விசுவாசிங்க. இயேசுவே எங்கள் வீட்டில் எங்கள் கூட இருக்கிறீங்க, இன்றைக்கு எனக்கு ஒரு அற்புதம் செய்ய போகிறீங்க அப்படின்னு சொல்லி மனசில் விசுவாசிக்கும் போதே அவருடைய பிரசன்னம் வந்து விடும். நாம் ஜெபிக்கிற ஒவ்வொரு ஜெபத்தையும் ஆண்டவர் கவனமாய் கேட்கிறார். ஆண்டவருக்கு நன்றி. நேற்றைக்கு நிறைய காரியத்தை அறிந்து கொண்டு ஜெபிக்க நேரம் போய்விட்டார். இன்றைக்கி வேகமாக சில சாட்சிகள், அதுக்கு சின்ன ஜெபம், அப்புறம் இன்றைக்கி அதிக நேரம் வசனத்தை தியானிக்க போகிறோம். பைபிள் எடுத்துக்கொண்டு வச்சுருக்கிறீங்களா? வீட்டில் குட்டி பிள்ளைகள், சின்ன பிள்ளைகள், உங்களுக்கு விசேஷமாய் நான் வரவேற்பு கூறுகிறேன். உங்களுக்காக ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். சின்ன பிள்ளைகள், நீங்கள் பைபிளோடு வந்திருக்கணும். பைபிள் வச்சுருக்கீங்களா பாருங்கள், அல்லது ஓடி போய் எடுத்துகிட்டு வந்துடுங்க. வீட்டில் பெரியவங்க கையில் பைபிள் இருக்கான்னு பாருங்கள், இல்லைன்னா எடுத்து கொண்டு வந்து கொடுங்க. இன்றைக்கி வசனத்தை நிறைய தியானிக்க போகிறோம். குறிப்பு எழுதி கொள்ளணுமானா நீங்கள் பென்னு அந்த நோட் புக்கோடு வைத்து கொண்டு குறிப்பு எழுதி கொள்ளலாம். நம்ம எப்போ ஜெபித்தாலும் முதலாவது ஆண்டவருக்கு நன்றி சொல்லணும். உங்களுடைய தனி ஜெபமானாலும், குடும்ப ஜெபமானாலும், குழுவாக ஜெபித்தாலும் முதலாவது அவருக்கு நன்றி சொல்லணும். நம்முடைய செய்த பாவத்துக்கு தண்டனை கொடுத்திருந்தாலே ஒருத்தர் நிலைநிற்க முடியாது. அவருடைய கிருபை, அவருடைய மன்னிப்பு, அவருடைய இரக்கம், அதை நினைத்து நன்றி சொல்லணும். நம்முடைய ஜெபத்துக்கு பதில் கொடுக்கிறாரு. நம்ம யார்? அவர் எவ்வளோ பெரிய தேவன், நம்ம சாதாரண மனிதர்கள். நம்ம கூப்பிடும்போது நம்முடைய ஜெபத்துக்கு ஒரு மரியாதை கொடுத்து, என்ன பிள்ளை மகளே வேணும், என்ன மகனே வேணும், நீ ஜெபிக்கிறியா, நான் பதில் தரேன், நீ பதில் கொடுத்தாரே, அது எவ்வளோ பெரிய அன்பு இல்லை? அதை நினைத்து நன்றி சொல்லணும். தீங்கு நிறைந்த உலகம், பொல்லாங்கு நிறைந்த உலகம், ஆண்டவர் நம்மை பாதுகாக்கிறாரு. பயப்படுகிற எத்தனையோ காரியம் நடக்குது. ஆண்டவர் நம்மளை தைரியப்படுத்துகிறார். பயப்படாத, நான் கூட இருக்கிறேன், சோர்ந்து போகாதே. பாருங்கள், நமக்காக ஜெபிக்க, வசனத்தை கேட்க, இப்படி ஒரு ஜெபிக்கலாமாங்க நிகழ்ச்சி அவர் தானே நடத்திக்கிட்டு இருக்கிறாரு. அவர் தானே நமக்கு இந்த வாய்ப்பை தந்திருக்கிறார். அதுக்கு நம்ம நன்றி சொல்லணும். சரியா? எல்லாத்துக்கும் நன்றி சொல்லுங்கள். இல்லை, சிலர் இது மாதிரிலாம் என்னை வேதனைப்படுத்துகிறாங்க, கஷ்டப்படுத்துகிறாங்க, பொய்யானதெல்லாம் சொல்கிறாங்க, இப்படிலாம் மண்ணியை பாடுபடுத்துகிறாங்களே, அவங்களுக்கு நன்றி சொல்லுங்கள். நீங்கள் அப்படிலாம் பேசுகிறனால தான் கர்த்தர் உங்களுக்கு நிறைய காரியத்தை கற்றுக் கொடுத்து நீங்கள் ஆண்டவர்களை பலனடைய செய்கிறார். பொய்யா சொன்னால் சந்தோஷப்பட்டு களி கூர்ந்து துதிங்க, அப்படி தான் சொல்லியிருக்கு. சோர்ந்து போகாதங்க, எல்லாத்துக்கும் நன்றி சொல்லுங்கள். நான் அப்படி தான் சொல்ல, என்னை திட்டுறவங்களுக்காக நன்றி, என்னை பற்றி பொய்யான செய்தியை பரப்புறவங்களுக்காக நன்றி, என்னை பற்றி கேவலமாக பேசுகிறவங்களுக்காக நன்றி. இப்படியெல்லாம் மக்களை எனக்காக தந்திருக்கிறதற்காக ஸ்தோத்திரம்.
எனக்காக ஜெபிக்கிற மக்கள், கொடுக்குற மக்களுக்கு மட்டும் இல்லை, என்னை திட்டுறவங்களுக்காக நான் ஆண்டவருக்கு நன்றி சொல்லுவேன். அது ஒரு ஆசீர்வாதம். ஆமாம், அவங்க திட்ட அவங்க பொய்யான செய்தியை பரப்ப தேவன் அதை நினைத்து நம்மை ஆசீர்வதிப்பார். கண்கூட நீங்கள் பார்க்குறீங்கல்ல, எல்லாத்துக்கும் நன்றி சொல்லுங்கள். அவ்வளோதான், சோர்ந்து போகாதுங்க. ஆண்டவர் இன்றைக்கு உங்களுக்கு அற்புதம் செய்வார். சரியா? இப்போ இன்றைக்கு வேகமாக சில சாட்சிகளை வாசிட்டு 2 வீடியோவில் 2 சாட்சியை நீங்கள் பார்க்க போகிறீங்க. அப்போ உங்களோட விசுவாசம் பலன் அடையும். நீங்கள் உங்கள் வீட்டில் ஜெபிக்கும் போது உங்களுக்கு என்ன நடக்கும், நீங்கள் ஜெபிக்கும் போது என்ன அற்புதத்தை இயேசுவிடத்தில் பெற்றுக்கொள்ள முடியும், அதை இந்த சாட்சி 2 வீடியோ பார்த்துட்டு ஜெபிக்க போகிறோம். கவனமாக இருங்க. முதல்ல உங்களுக்கு ஜெபிச்சிட்டிங்கன்னா அப்புறம் அடுத்த காரியம் ஜெபம் பண்ணிவிட்டு இன்றைக்கி ரொம்ப நேரம் வசனத்தை தியானிக்கணும். பைபிளை எடுத்து ரெடியாக வைத்துக்கொள்ளுங்க. சரியா? முதலாவது சகோதரி நகிமா ஓசூர்லேருந்து எழுதியிருக்கிறாங்க. நான் இயேசுவை அறியாத குடும்பத்தில் பிறந்தவள். 2 மதங்களின் கலப்படத்தில் நான் வளர்ந்ததால், அப்பா ரோமன் கேத்தலிக், அம்மா இந்து. அதனால் நான் கலப்படத்தில் வளர்ந்ததுனால எல்லா தெய்வமும் ஒன்று தான் என்று நினைத்திருந்தேன். எங்கள் வீட்டில் எல்லாருக்கும் ஜாதகம் இருந்தது. எங்களின் ராசிக்கு ஏற்ற ராசி கற்களும் வைத்திருந்தோம். 2 ஆண்டுகளுக்கு முன்பாக வீடு கட்ட ஆரம்பித்து வீட்டை கட்டி முடித்தும் குடி போக முடியாத அளவிற்கு தடைகள் இருந்தது. ஒருவர் சொன்னார், ஒரு கோயிலில் போய் நீங்கள் புது பூட்டை கொண்டு போட்டிங்கன்னா இதெல்லாம் மாறிடுன்னு சொன்னதுனால அங்கே போய் அங்குள்ள கம்பியில் பூட்டு போட்டு விட்டு வந்தோம். யார் யார் என்னென்ன பரிகாரம் சொல்லுகிறார்களோ அதை எல்லாவற்றையும் செய்தோம். ஆனாலும் எங்களால் கட்டிய வீட்டிற்குள் குடி போக முடியவில்லை. இந்த சூழ்நிலையில் 2020ஆம் ஆண்டு நவம்பர் மாதத்தில் எங்கள் வீட்டில் எல்லாருக்கும் கொரோனா வந்தது. எங்களுக்கு சொந்தக்காரர்கள், நண்பர்கள் என்று எல்லாரும் இருந்தும் யாரும் இல்லாததை போல உணர்ந்தோம். இல்லை, யாருமே யாருக்கு உதவி செய்ய முடியாது. யோசித்து பாருங்கள், 20 கொரோனா காலத்தில் பக்கத்து வீட்டார் கூட உதவி செய்ய முடியாது. அதான் சூழ்நிலை. ஒரு மனைவி புருஷனுக்கு உதவி செய்ய முடியாது. ஆஸ்பத்திரியில் ஆபத்தில் இருக்கிற மனைவி பக்கத்தில் புருஷன் போக முடியாது. இதான நிலைமை, அதான் சூழ்நிலை. யாரும் இருந்து இல்லாததை போல உணர்ந்தோம். தனித்து விடப்பட்ட சூழ்நிலையில் மரண பயத்தில் இருந்த எங்களுக்கு உங்களுடைய ஜெபிக்கலாமாக நிகழ்ச்சியை பார்க்க சொல்லி எங்கள் சொந்தக்காரர்கள் சொன்னார்கள். நாங்களும் பார்க்க ஆரம்பித்தோம். அதில் வாசிக்கப்பட்ட ஒவ்வொரு சாட்சியும், அதை தொடர்ந்து ஜாதகத்தை குறித்தும் மூட நம்பிக்கைகளை குறித்து நீங்கள் சொல்லிய ஒவ்வொரு செய்தியும் எங்களுக்காக வாசிக்கப்பட்டது, பேசப்பட்டது போன்றே இருந்தது. ஒவ்வொரு வாரமும் புதிதாய் நாங்கள் கேட்ட சத்தியத்தை கேட்டு அதன்படி நடக்க ஆரம்பித்தோம். இல்லை, சத்தியத்தை கேட்டு அதன்படி நடப்பது, அதான் கவனிங்க. வீட்டில் வைத்திருந்த எல்லா ஜாதகங்களையும் எடுத்து வெளியே போட்டோம். ராசி கற்களை எடுத்து குப்பையில் எறிந்தோம். எங்கள் வீட்டை சுத்திகரிக்க எங்கள் வீட்டிற்குள் நல்ல ஆரோக்கியம் வந்து தங்கியது. நல்ல கவனிங்க. அவங்க வீட்டை சுத்தமாக, வேண்டாத காரியம், தவறான நம்பிக்கைகளை வீட்டில் வச்சுருந்தா கடவுள் உங்கள் வீட்டில் ஆசீர்வதிக்க முடியாது. அதுதான் தடை. நீங்கள் யோசித்து பார்க்கணும். இந்த ராசி ஜாதகம் இதெல்லாம் மனுஷனால் உருவாக்கப்பட்டது. அப்புறம் அதுக்கு பின்னால் சில ஆவிகள் கிரியை செய்யும், உங்களை அப்படியே அடிமையாக்கி விடும். அதனால் நீங்கள் அது மேலே நம்பிக்கை வைக்காமல், என்னை உண்டாக்கின ஒரு கடவுள் இருக்கிறார், உலகத்தையே சிருஷ்டித்த கடவுள், அவருக்கு எல்லாம் தெரியும், அவர் எல்லா சூழ்நிலையும் மாற்றக்கூடிய, அவர் மேலே விசுவாசம் வைக்கிறேன்னு அந்த கடவுள் யார், அவரை நீங்கள் தேடுங்க. அவங்க சொன்னாங்க, இவன் சொன்னாங்க, இது ஜாதகம் பாருங்கள், ராசிக்கல்லை வச்சுக்கிட்டா ஆசீர்வாதம் வரும், இதை வச்சுக்கிட்டா கிடையவே கிடையாது. நீங்கள் தயவு செய்து நீங்கள் புரிந்து கொண்டு, அவங்க நம்மளை வச்சு பணம் சம்பாதிப்பாங்க, எல்லாமே காசு தான். இலவசமாக ஏதாவது தருவாங்களை கேட்டு பாருங்கள், இல்லை. அப்போ கடவுள் என்கிறவர் நம்முடைய தெய்வம், நம்முடைய தகப்பன். அவர் கொடுக்கறதெல்லாம் இலவசம். ரட்சிப்பு இலவசம், விடுதலை இலவசம், சுகம் இலவசம், சமாதானம் இலவசம். அது மாதிரி அந்த சாபத்தில் இந்த விடுதலை இலவசம். காசு கொடுத்தெல்லாம் வாங்க முடியாது. நல்லா எப்போ அது காசு கொடுத்து இதை செய்தால் சரியாயின்னு சொல்கிறாங்களோ நீங்கள் ஏமாற்றப்படுறீங்கன்னு அர்த்தம். தயவு செய்து நீங்கள் யோசிங்க. ஒரு தகப்பன் பிள்ளைக்கு நன்மை செய்கிற காசு கேட்பானா, அதான் யோசிக்கணும். அப்போ இலவசமாக கொடுக்குற அந்த கடவுள் யார், நீங்கள் தான் யோசிக்கணும், நீங்கள் தான் நிதானிக்கணும். பாருங்கள், 2 வருஷமாக தடைப்பட்டு இவங்க தவறானதை எடுத்து போட வீட்டுக்குள்ளே அவங்க சொல்கிறாங்க பாருங்கள், வீட்டிற்குள் ஆரோக்கியம் வந்து தங்கினது. என்ன நடந்ததான், மரண தருவாயில் இருந்த என் கணவர் சுகமாகி வீடு திரும்பினார். முதலாவது.
ரெண்டாவது, 10 வருடமாக எனக்கு தீராத பிரச்சனையாக இருந்த பெருங்குடல் பிரச்சனை சரியாகிவிட்டது. 10 வருஷ வியாதி போய்விட்டது. மேலும் எல்லா பாவங்களையும் அறிக்கையிட்டு 2021ஆம் ஆண்டு செப்டம்பர் மாதம் 5ஆம் தேதி ஜெபம் செய்தேன். நான் ஜெபம் செய்யும்போது, நீதான் உன்னுடைய ஆசீர்வாதத்திற்கு பூட்டு போட்டு வைத்திருக்கிறாய் என்று எனக்குள் நான் உணர்த்தப்பட்டேன். இதான் ஆவியானவர், இதான் பரிசுத்த ஆவியானவர் உணர்த்துகிறார், ஆண்டவர் உணர்த்துகிறான்னு சொல்கிறோம் பார்த்தீங்களா. ஆண்டவர் பேசுவது நம்முடைய உணர்வு, நம்முடைய ஆவியில் உணர்த்துவார், ஏவுவார். அதில் ஆண்டவர் பேசுவார், ஒரு உணர்வை உண்டாக்குவார். மூட நம்பிக்கைகளை, தவறான எண்ணங்களை, அறியாமையை ஒப்பு கொடுத்து ஜெபம் செய்தேன். இதெல்லாம் எங்களுக்கு தெரியாத ஆண்டவரே, நாங்கள் அறியாமல் எங்களை மன்னின்னு ஜெபித்தான். ஜெபித்த ஒரே மாதத்தில் எங்கள் வீட்டிற்கு குடி போனோம். இப்பொழுது முழு குடும்பமாய் நாங்கள் ரட்சிக்கப்பட்டு ஆலயத்திற்கு சென்று வருகிறோம். இப்பொழுது இயேசுவுக்குள் சந்தோஷமாய், நிம்மதியாய், ஆரோக்கியமாக இருந்து வருகிறோம். எங்களை சந்தித்து எங்களை ரட்சித்த இயேசுவுக்கு நன்றி. அதே இயேசு தான் இன்றைக்கு உங்களை சந்தித்து கொண்டு இருக்கிறார். சரியா? சகோதரர் ஆறுமுகம், கோயம்புத்தூர்லேருந்து சகோதரர் ஆறுமுகம். நான் காவல்துறையில் பணிபுரிந்து, போலீஸ் டிபார்ட்மெண்ட்டு ஓய்வு பெற்றவர். எனக்கு கடந்த 30 வருடமாக பிசாசின் தொல்லை இருந்தது. என்னுடைய படுக்கையில் என் முதுகு பக்கத்தில் பாம்பு நெளிவது போன்றும், நான் தூங்கியதும் என்னை ஒரு பெண் கழுத்தை நெரிப்பது போன்றும் தோன்றும். நான் பல முறை தூக்கத்திலிருந்து எழுந்து விடுவேன். அதன் பிறகு தூங்கவே முடியாது. பிசாசு என் கழுத்தை நெரித்ததும் நான் சத்தமாக அலறி இருக்கிறேன். என் சத்தத்தை கேட்டு என் வீட்டில் உள்ளவர்கள் எல்லாரும் விழித்து என்னை சூழ்ந்து உட்கார்ந்து கொள்ளுவார்கள். நான் சீக்கிரத்தில் செத்து போய்விடுவேன் என்ற மரண பயமும் எனக்கு இருந்தது. சரிங்களா? பிசாசு எப்படிலாம் கிரியை செய்கிறான். நிறைய பேர், இது 1-2 பேர் இல்லை, ஆயிரக்கணக்கான பேர் இந்த மாதிரி பாதிக்கப்பட்டிருக்காங்க. எனக்கு தெரியும். நீங்கள் நிறைய பேர் இது வெளியே சொல்ல பயம். யார் சொன்னால் என்னங்க அதெல்லாம் எப்படிங்க நடக்கும்? பாம்பு வந்து ஒரு வீட்டில் படுத்திருக்குதா அவங்க கூட. அது அனுபவிக்கிறவங்களுக்கு தான் தெரியும் அந்த வேதனை. அது ஒரு ஆவி, அது ஒரு சர்ப்பத்தின் ஆவின்னு பைபிளில் பார்க்குற ஒரு ஆவி. ஸ்பிரிட் ஆஃப் பைத்தான் என்று பைபிளில் சொல்லியிருக்கிறது. அந்த ஆவி தான் அப்படியே மனுஷனை பயப்படுத்தி அடிமைப்படுத்தி செய்யுது. 20 வருஷங்க, 30 வருடங்க இந்த வேதனை. அந்த ஐயா காவல்துறையில் பணி செய்தவங்க, 30 இயர்ஸ் மரண பயம். கடந்த மாதம் பிப்ரவரி 13ஆம் தேதி உங்களுடைய ஜெபிக்கலாமாக நிகழ்ச்சியின் ஜெப வேளையில் இயேசு உங்கள் மூலமாக என் பெயரை அழைத்து, ஆண்டவர் என்ன சொல்லியிருக்கிறார் பாருங்களேன். ஆறுமுகம், உங்களுடைய மரண கட்டுகள் அறுக்கப்படுகிறது, மரண வியாதி உங்களை விட்டு விலகுகிறது என்று இயேசு சொன்னார். பார்த்தீங்களா? அவர் பெயரை சொல்லி அவருடைய பிரச்சனை ஆண்டவர் சொல்கிறாரு. அதான் காரியம். கோயம்புத்தூரில் அவர் இருக்கிறார். ஆண்டவருடைய வியாதியும் சொல்கிறார், அவருடைய பிரச்சனையும் சொல்லுது. எப்படிங்க அப்படின்னு. இதில் மாய மந்திரம் ஒன்றும் கிடையாதுங்க. நீங்கள் பரிசுத்தாவினால் நிரப்பப்பட்டு வரங்களை பெற்றுக்கொண்டால் அந்த ஆண்டவர் நமக்கு அந்த வரத்தை கொடுத்து உங்கள் மூலமாக கூட மற்றவர்களுக்கு நன்மை உண்டாக அப்படி பயன்படுத்த முடியும். இது மோகலார்சஸ்க்கு மட்டுமே கிடையாது, எல்லா ஊழியர்களுக்கும் உரியது, விசுவாசிகளுக்கு உரியது. அதனால் நீங்கள் அதை பற்றி தெளிவாக அறிந்து கொள்ளனா ஆவியின் வரங்கள் என்ற புஸ்தகத்தை வாசித்தா உங்களுக்கு புரியும். இதில் மாய மந்திரம் ஒன்றும் கிடையாதுங்க. இது ஆண்டவர் எல்லாருக்குமே கொடுக்கிற வரங்கள், வல்லமை. அது மூலமாக அன்றிலிருந்து எனக்கு நிம்மதியான தூக்கம், என்னால் வேதம் வாசித்து ஜெபிக்க முடிகிறது. இப்பொழுது நான் நன்றாக இருக்கிறேன். இப்பொழுது பாம்பை நினைத்தும் பயமில்லை, பேயை நினைத்தும் எனக்கு பயமில்லை. பார்த்தீங்களா? விடுதலை. அந்த பயத்திலிருந்து முற்றிலும் விடுதலை, மரண பயத்திலிருந்து விடுதலை. எத்தனை பேய் வந்தாலும் இயேசுவின் நாமத்தில் சமாளித்து விடுவேன். பாம்பு கூட்டத்திற்குள்ளேயே என்னை படுக்க வைத்தாலும் நிம்மதியாக தூங்குவேன். அந்த தைரியம், இது ஆண்டவர் கொடுக்கிற பலன். பரிசுத்தாவி வரும்போது நீங்கள் பலன் அடைவீங்க. இயேசு சொல்கிறாள், நீ பயப்படாத, நான் அவனை பலப்பட. தான் ஆண்டவர் கொடுக்கிற தைரியம், பலன். என்ற தைரியம் எனக்குள் இருக்கிறது. என் 30 வருட போராட்டத்திற்கு முற்றுப்புள்ளி வைத்த தேவாதி தேவன் இயேசுவை நான் அதிகமாய் துதிக்கிறேன். ஆறுமுக ஐயாவுக்காக ஆண்டவருக்கு நன்றி. இயேசு உங்களோடு இருக்கிறார், கடைசி வரை உங்களை தாங்கி நடத்துவார். அடுத்து சிவகாசியிலிருந்து சகோதரர் ஜோசப். இது ஒரு அருமையான சாட்சி, கவனிங்க. நிறைய பேர் நீங்கள் இதை யோசிக்கணும். இந்த ஒரு முக்கியமான காரியம் ஆண்டவர் பேசியிருக்கிறார் பாருங்கள். நான் கடந்த செப்டம்பர் மாதம் 5ஆம் தேதி நடைபெற்ற ஜெபிக்கலாமாக நிகழ்ச்சியை பார்த்தேன். அன்று ஆசிரியர்களை பற்றி பேசினீர்கள். டீச்சர்ஸ் பாடம் எடுக்கிறாங்களே ஸ்கூலில், காலேஜில், அவனை பற்றி பேசினீர்கள். அவர்களுக்காகவே ஜெபிக்கவும் சொன்னீர்கள்.
எனக்கு கற்பித்து கொடுத்த ஒரு ஆசிரியரின் நினைவு எனக்கு வந்தது. அவர் எனக்கு எவ்வளோ நன்மைகளை செய்திருக்கிறார், நல்ல அறிவுரைகளை எனக்கு சொல்லியிருக்கிறார். ஆனாலும் நான் அவரை நேசித்தது இல்லை. கேலியும் கிண்டலும் செய்திருக்கிறேன். அவரை மிகவும் கஷ்டப்படுத்தி இருக்கிறேன். நீங்கள் பேசின ஒவ்வொரு செய்தியும் எனக்காக பேசியது போலவே உணர்ந்தேன். உடனே என் ஆசிரியருக்கு வாழ்த்து கூறி ஃபோனில் செய்தி அனுப்பினேன். என் ஆசிரியரிடம் பேசி மன்னிப்பு கேட்க வேண்டும் என்று ஒரு ஏவுதலை இயேசு என் உள்ளத்தில் தந்தார். பாருங்க, என்றைக்கோ படித்தது. அதனால தான் சொல்கிறார், ஒரு மனுஷனுடைய பாவம் அவனை தொடர்ந்து வரும். நம்ம சாதாரணமாக நினைக்கிறோம், அப்படி கிடையாது. உங்கள் பெற்றோரை துக்கப்படுத்திட்டீங்க, அது அவங்களை தொடர்ந்து வரும் பாவம். ஒரு ஆசிரியரை நீங்கள் கனவீனம் பண்ணிட்டீங்க, ஒருத்தருடைய மனசை காயப்படுத்திட்டீங்க, அந்த பாவம் உங்களை தொடர்ந்து வந்துக்கிட்டே இருக்கும், உங்களுடைய ஆசீர்வாதத்தை தடுத்துக்கிட்டே இருக்கும். அப்போ எவ்வளோ காலமானாலும் சரி அந்த பாவத்தை விட்டு மனம் திரும்பி அதை அறிக்கையிட்டு நான் விடுதலை நீங்கள் மன்னிப்பை பெற்றுக்கொள்ளணும். இந்த சகோதரர் பாருங்கள், ஆவியான ஆண்டவர் இயேசு உணர்த்துறார். நீ ஸ்கூலில் படிக்கும்போது உன் டீச்சரை நீ கேலி பண்ண, கிண்டல் பண்ண, அவரை காயப்படுத்தினால மன்னிப்பு கேளு. இதாங்க கடவுள். கடவுள் என்கிறவர் நம்மை பரிசுத்தப்படுத்துகிறவர். நீ எப்படி இருப்பா, நீ இது கொடு இதை கொடு, பரிகாரத்துக்கு இதை கொண்டு அதை கொண்டு வா, நான் வாங்கிக்கிறேன், ஓ சரியாயிட்டு, அப்படி சொல்கிறவர் அல்ல கடவுள். நம்முடைய தவறை உணர்த்தி நம்மை மனம் திரும்ப செய்கிறவர். இனி பாவம் செய்யாத அப்படின்னு உணர்த்துகிறவர் தான் கடவுள். அதுக்கு தானே கடவுள் தேவை. நம்ம இஷ்டப்படி வாழு, நீ வருஷத்தில் ஒரு முறை ஒன்று இதை பண்ணிட்டு போ அப்படின்னு சொல்கிறவர் அல்ல. நீங்கள் அறிந்து கொள்ளுங்கள். அதனால தான் பாருங்களேன் எப்படி நடக்குது பாருங்கள். இயேசு உள்ளத்திலே உணர்த்தினார். அன்று என்னுடைய ஆசிரியருக்காக ஜெபமும் செய்தேன். அவரை பார்ப்பதற்கு பேசுவதற்கு ஒரு சந்தர்ப்பத்தை எனக்கு தர வேண்டும். ஆண்டவரே, அவரிடத்தில் நான் மன்னிப்பு கேட்க வேண்டும் என்று ஜெபம் செய்தேன். இதுதான் கடவுள். நான் அவரை காயப்படுத்திட்டேன், அவரை சந்திக்கணும், அவர்கிட்ட மன்னிப்பு கேட்கணும். ஆண்டவரே எனக்கு உதவி செய்யுங்க. பார்த்தீங்களா எப்படிலாம் இயேசு மாற்றத்தை உண்டாக்குறாருன்னு. ஜெபிக்கலாமாக நிகழ்ச்சி முடிந்ததுமே இரவு 10 மணிக்கு நான் அனுப்பிய வாழ்த்துக்கு என் ஆசிரியர் யார் இது என்று கேட்டு செய்தி அனுப்பியிருந்தார். நான் அவரிடத்தில் என்னை அறிமுகம் செய்து கொண்டு மன்னிப்பு கேட்டு பேசினேன். எத்தனையோ வருஷத்துக்கு அப்புறம் அவர் மன்னிப்பு கேட்குறாருப்பா. மன்னிப்பு கேட்டு பேசினேன். என் ஆசிரியரும் என்னை மன்னித்தார். உடனே அவர் சொல்லியிருக்கிறார், மோகன் சிலாசரஸ் அண்ணன் பேசின செய்தியை இன்றைக்கு நீ கேட்டாயா என்று கேட்டார். எனக்கு மிகவும் சந்தோஷமாக இருந்தது. என் அறியாமையில் என் வாலிப பருவத்தில் நான் செய்த தவறுக்கு கூட உங்கள் மூலமாக எனக்கு உணர்த்தி என் ஆசிரியரிடம் மன்னிப்பு பெற்று ஒப்புரவாக ஒரு சந்தர்ப்பத்தை கொடுத்த இயேசுவுக்கு நன்றி. இந்த கிரேட்டஸ்ட் மிராக்கிள், பெரிய அற்புதமே மனம் திரும்ப வைப்பது தான். வியாதி சுகமாகிறதுலாம் ரெண்டாவது தான். ஒரு மனிதனுடைய பாவத்தை உணர்த்தி அவனுடைய வாழ்க்கை ஆண்டவர் மாற்றார். பார்த்தீங்களா, இதாங்க பெரிய அற்புதம். இது கடவுள் என்கிற ஒருவரால் தான் செய்ய முடியும். இப்படி செய்கிறவர் தான் கடவுள். நீங்கள் அதை அறிந்து கொள்ளுங்கள். எல்லாவற்றையும் கடந்து நிற்கிறவர் தான் கடவுள். அது மாதிரி எல்லாத்தையும் சிருஷ்டித்தவர். அவருக்கு கீழே தான் எல்லாமே. அதனால் அவரை அடக்க இந்த ஜாதகம் ராசிக்கல் அது இதெல்லாம் வச்சு கடவுளை மாற்றிட முடியாது, கடவுளுடைய திட்டத்தை மாற்றிட முடியாது. நல்லா அறிந்து அவர் எல்லாவற்றையும் கடந்து நிற்கிற சர்வ வல்லமை உள்ளவர். அவருக்கு கீழே தான் எல்லாமே. அவர் எப்படி மாற்றுறார் பார்த்தீங்களா? உங்களை உணர்த்தக்கூடும். நீங்கள் சில வருஷத்துக்கு முன்னால் 15 வருஷத்துக்கு முன்னால் யாரையோ காயப்படுத்தி இருக்கலாம். ஆவியானவர் உங்களை உணர்த்தினால் அதை மன்னித்து மன்னிப்பு கேட்டு ஆண்டவர்கிட்ட ஜெபிங்க. முடிந்தால் அவங்களோட ஒப்புரவாக்கி கொள்ளுங்க. 4வது ஒரு சாட்சி, சகோதரி அமுதா, கன்னியாகுமரி. எனக்கு கடந்த 29 வருடமாக தலைவலி இருந்தது. 29 வருஷம் தலைவலிக்கான மாத்திரையை போட்டாலும் கூட அந்த நிமிடம் நன்றாக இருப்பது மாதிரி இருக்கும். ஆனால் தலைவலி இருந்து கொண்டே இருக்கும். தலைவலி வந்துவிட்டால் என்னால் எந்த வேலையும் செய்ய முடியாது. சில நேரங்களில் வாமிட்டு வருவது போல இருந்து கஷ்டப்படுவேன். வலி இல்லாத நாளே எனக்கு இல்லை என்ற நிலையில்தான் இருந்து வந்தேன். எவ்வளவோ வைத்தியங்கள் பார்த்தோம், எதிலும் எனக்கு தீர்வு இல்லை. என்னுடைய பிரச்சனையை விவரிக்கவே முடியாது. கடந்த ஜனவரி மாதம் நடைபெற்ற அற்புத பெருவிழாவில் என் தலைவலி பிரச்சனைக்காக பாரத்தோடு நான் உங்களோடு இணைந்து ஜெபித்தேன். பெரிய ஆச்சரியம், அன்றிலிருந்து தலைவலி வருவதில்லை.
1 மாதம் கடந்து விட்டது. காத்திருந்து சோதித்து பார்த்த பின்னர் தான் சாட்சி எழுதுகிறேன். 29 வருஷமாக அந்த தலைவலி ஒரு நாள் விசுவாச ஜபத்தில் போய்விட்டார். முற்றிலும் விடுதலை கொடுத்த இயேசுவுக்கு நன்றி. இன்றைக்கு 30 வருஷ வியாதியாக இருக்கட்டும், 15 வருஷ வியாதியாக இருக்கட்டும், விசுவாசத்தோடு இன்றைக்கு ஜெபிச்சிங்கன்னா உங்களுக்கு விடுதலை. சரியா? அடுத்து சகோதரி வனிதா சுரேஷ், ஈரோடு. அவங்களுக்கு பாரு, எனக்கு திருமணமாகி 22 வருடமாகிறது. ஒரு சின்ன அளவே உள்ள வாடகை வீட்டில்தான் 22 வருடமும் வசித்து வந்தேன். ஒரு சொந்த வீடு வாங்கி கொள்ள வேண்டும் என்று எனக்கு ரொம்ப ஆசை. நல்ல ஆசை தானே, தப்பு கிடையாது. ஒரு வேலை இருக்கணும், நல்ல சம்பாத்தியம் இருக்கணும், நல்ல ஒரு வீடு வாசல் இருக்கணும். மனுஷனுக்கு இந்த உலகத்தில் வாழ்வது, பரலோகத்தில் ஆண்டவன் உங்கள் வீட்டை ஆயத்தப்படுத்துகிறார். அப்போ இந்த உலகத்தில் வீடு தர மாட்டாரா? கர்த்தர் தன்னுடைய பிள்ளைகளுக்கு வீடு வாசல்களை உண்டாக்கி தருகிறவர் என்று வேதத்தில் சொல்லியிருக்கு. அவங்க அப்படி ஜெபிச்சிருக்கிறாங்க. அவங்களுக்கு ஒரு ஆசை. நிறைய முயற்சி கூட செய்து பார்த்தோம், ஆனால் வீடு வாங்கவோ வீட்டை கட்டி கொள்வதற்கோ முடியவில்லை. இவ்வளவு வருஷம் சம்பாதித்தும் ஒரு சொந்த வீடு இல்லையே என்ற வருத்தம் எனக்கு ரொம்ப நாளாக இருந்தது. கொரோனா காலமும் வந்துவிட்டதால் நல்ல காலத்திலேயே ஒன்று வாங்க முடியவில்லை. இனி இந்த காலத்தில் என்ன செய்வது? அவ்வளவுதான் எங்கள் கனவு என்று நம்பிக்கையற்று இருந்தேன். கால சூழ்நிலைகள் சாதகமாக இல்லாமல் இருந்தாலும் உங்களுடைய ஜெபிக்கலாமாங்க நிகழ்ச்சியின் மூலம் நன்மைகளை பெற்றுக்கொண்டேன். ஒவ்வொரு முறையும் ஜெபம் ஆரம்பிக்கும் போது நீங்கள் சொல்லும் வார்த்தை, உங்கள் சொந்த தேவைக்காக மட்டும் ஜெபம் செய்யாதீர்கள், தேசத்திற்காக அதிகமாக ஜெபம் செய்யுங்கள் என்று சொன்னீர்கள். நானும் என்னுடைய சொந்த தேவைக்காக ஜெபம் செய்யாமல் தேசத்தின் தேவைக்காக ஜெபம் செய்ய ஆரம்பித்தேன். நான் தேசத்திற்காக ஜெபிக்க ஆரம்பித்ததுமே இயேசு என் தேவையை சந்தித்தார். எங்களுக்கு ஒரு சொந்த வீடு வாங்க உதவி செய்தார். இப்பொழுது நாங்கள் சொந்த வீட்டில் இருக்கிறோம். நான் தேசத்திற்காக ஜெபம் செய்தபோது அதற்கு பலனாக என் 22 வருட ஆசையை நிறைவேற்றி கொடுத்த இயேசுவுக்கு நன்றி. நீங்கள் ஆசைப்படுறீங்களா ஒரு வீடு வாங்கணுன்னு? அது தவறான ஆசை கிடையாது. நம்ம வாழ்றதுக்கு ஒரு வீடு தேவை. ஆண்டவருக்கு அது தெரியும். ஒரு வேலை வேணும், சம்பாதிக்க நல்ல ஆரோக்கியம் வேணும், நம்ம வேலை செய்ய ஒரு சொந்த வீடு வேணும். நீங்கள் கேட்ட ஆண்டவர் தருவார், எந்த சூழ்நிலையிலையும் தருவார். இவங்களுக்கு கொடுத்துருக்கிறார்ல 22 வருஷம் ஆசை நிறைவே. இன்றைக்கி நிறைய பேர் ஆசையோடு இருக்கீங்களே, இன்றைக்கி ஏசுகிட்ட ஆண்டவரை இவங்களுக்கு வீடு கொடுத்தீங்களே, எங்களுக்கு ஒரு சொந்த வீடு கொடுங்கன்னு கேளுங்க. கட்டாயம் உங்களுக்கு ஒரு வழி திறக்கும், கட்டாயம் நீங்கள் பெற்றுக்கொள்வீங்க. இன்றைக்கி அதுக்காக நீங்கள் ஜெபிக்கணும். சரியா? சகோதரி ஜூடித் சாம், மஸ்கட்டில் இருந்து அவங்க எழுதியிருக்கிறாங்க. எனக்கு திருமணமாகி 19 வருடங்கள் கழிந்தும் குழந்தை பாக்கியம் இல்லாமல் மிகவும் மன வருத்தத்துடன் இருந்து வந்தேன். குழந்தை இல்லாததினால் பலருடைய கேலி பேச்சுக்கு ஆளாகி அவர்கள் பேசிய ஒவ்வொரு வார்த்தைகளும் அவர்களை மன்னிக்கவே முடியாத ஒரு சூழ்நிலைக்கு என்னை கொண்டு வந்திருந்தது. ஒரு முறை இந்தியாவுக்கு வந்திருந்த போது உங்களுடைய ஜெபமலைக்கு வந்தேன். ஏசப்பா, எங்களுக்கு நீங்கள் ஒரு குழந்தையை கொடுத்தால் ஜெபமலையில் ப்ரேயர் குரோட்டோஸ் கட்டி கொடுப்பேன் என்று பொருத்தனை பண்ணி ஜெபம் செய்தேன். ஒரு ப்ரேயர் குரோட்டோன்னா ஒரு தனி ஜெபாரை, ஒரு ஆள் உள்ளே போய் ஜெபிக்கலாம். அதை பார்த்துட்டு அவங்க பொருத்தனை பண்ணியிருக்கிறாங்க. பொருத்தனை பண்ணியிருந்தாலும் என் குழந்தை பாக்கியம் தாமதப்பட்டு வந்தது. உங்களுடைய ஜெபிக்கலாமாங்க நிகழ்ச்சியை நான் பார்த்தபோது என்னுடைய குழந்தை இன்மைக்கு என்ன காரணம், என்ன தடை என்று இயேசுவிடம் கேட்டு ஜெபம் செய்தேன். இதான் நல்ல முறை. ஒரு காரியம் தடைப்படுது, தாமதிக்குதுன்னா நீங்கள் கேட்கணும், என்ன தடை ஆண்டவரே, ஏன் இந்த ஆசீர்வாதத்துக்கு தடை, ஏன் இந்த காரியத்தில் நான் இவ்வளோ ஜெபித்தும் பதில் வர மாட்டேங்குது, என்ன அது கேட்கணும். விசாரிக்கிறது இது ஜெபத்தில் ஒரு பகுதி. நீங்கள் கேட்கணும், ஏன் நான் ஜெபித்தும் எனக்கு பதில் வர மாட்டேங்குது, நான் இவ்வளோ நாள் ஜெபிக்கிறேன்னு ஏன் தடைப்படுது. அவங்க கேட்டாங்க. நான் என்று இயேசுவிடம் கேட்டு ஜெபம் செய்தேன். அன்றைய நாளில் நீங்கள் கொடுத்த தேவ செய்தியில் ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்ள தடையாக இருக்கும் காரணங்களில் ஒன்றாக பிறரை மன்னிக்க முடியாத காரியம் என்று சொன்னீர்கள். மன்னிப்பதினால் பெற்றுக்கொள்ளக்கூடிய ஆசீர்வாதங்களையும் குறித்து பேசினீர்கள். நானும் என்னை கேலி செய்தவர்களை, என்னுடைய குறையை பெரிதாக பேசினவர்களை மன்னிக்க முடியாமல் இருந்த காரியத்தை ஒப்பு கொடுத்து இயேசுவிடம் மன்னிப்பு கேட்டு ஜெபம் செய்தேன். பார்த்தீங்களா, இயேசு எவ்வளோ அற்புதமானவர். இதுக்கு முன்னால் என்ன சொன்னேன்னு தெரியுமா? தவறை உணர்த்தி சரிப்படுத்துவது தான் கடவுள். என்ன வேணாலும் தப்பு பண்ணிக்க, நீ பாணிக்க கொடு, பரிகாரம் முடிஞ்சிரு, அப்படி கிடையாது.
நம்முடைய மனதில் மாற்றம் வரணும், நம்ம ஒப்பு கொடுக்கணும், நம்ம சரிப்படுத்த அர்ப்பணிக்கணும். அதுதான் இயேசு. பாருங்கள், இயேசு கிறிஸ்து என்ன சொல்கிறார்? உனக்கு குழந்தையிலன்னு உன்னை பரிகாசம் பண்ண கேலி பண்ணாங்க, ஆனால் அவங்களுக்கு குறித்து கசப்பை உள்ளத்தில் வச்சு மன்னிச்சிரு. அவங்க கேலி பண்ணிட்டு போட்டோம், பரிகாசம் பண்ணட்டாங்க, அறியாமையில் பண்ணுறாங்க, நீ மன்னிச்சிரு. பாருங்கள், ஆண்டவர் உணர்த்தின உடனே இயேசுவிடம் மன்னிப்பு கேட்டு ஜெபம் செய்தேன், அவர்களை மன்னிக்கக்கூடிய மனப்பக்குவத்தை பெற்றுக்கொண்டேன். இயேசு மட்டும்தான் இப்படி ஒரு இருதயத்தை தர முடியும். மன்னிக்கிற ஒரு இருதயத்தை ஒரு மனுஷனுக்கு இயேசுவால் தான் கொடுக்க முடியும். இந்த பழிக்கு பழி வாங்குறது, வெட்டுக்கு வெட்டு, குத்துக்கு குத்து, இது பிசாசு. ஆனால் மன்னிக்கிற இருதயம் கொடுக்கிறவர் இயேசு. பார்த்திங்களா, அந்த இருதயம் நம்ம ஜெபிக்க 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 நம்முடைய இருதயத்தை ஆண்டவர் பக்குவப்படுத்துவார். அதுக்கு தான் வசனம், பைபிள் வசனத்தை வாசித்து ஜெபிச்சிங்கன்னா உங்களுடைய இருதயம் பக்குவப்படும், மாற்றம் உண்டாகும். யார் என்ன சொன்னாலும் மன்னிச்சுட்டு போய்கிட்டே இருப்பீங்க, நீங்கள் சந்தோஷமாக இருப்பீங்க. புரியுதா உங்களுக்கு? அதுக்கு தான் பைபிள் வாசிங்க, ஜெபம் பண்ணுங்க அப்படின்னு சொல்ல காரணம். எந்த அளவு வேத வசனத்தை வாசித்து ஜெபிக்கிறீங்களோ உங்களுடைய மனம் பக்குவப்படும், உங்களுடைய மனதில் ஆண்டவர் மாற்றத்தை உண்டாக்கி தருவார். அதுதான் பாருங்கள், மனம் பக்குவப்பட்டதை பெற்றுக்கொண்டேன். அதன் பிறகு தொடர்ந்து நடந்து ஜெபிக்கலாமாங்க நிகழ்ச்சியை பார்த்து உபவாசம் இருந்து ஜெபிக்க கற்றுக்கொண்டு தேசத்திற்காக 40 நாள் உபவாசம் இருந்து ஜெபம் செய்தேன். இந்திய தேசம், இந்திய மக்களுக்காக 40 நாள் உபவாசம் பண்ணி ஜெபிச்சாங்களாம். அதனைத் தொடர்ந்து தினமும் அரை மணி நேரம் நானும் என் தோழியும் இணைந்து ஜெபம் செய்து வந்தோம். நீங்கள் நடத்தின நேரலை சந்ததி ஆசீர்வாத ஜெபத்தில், குழந்தைகளின் ஆசீர்வாத ஜெபத்தில் கலந்து கொண்டு ஜெபம் செய்தேன். இயேசு என் தடையை நீக்கி கடந்த ஜனவரி மாதத்தில் பெண் குழந்தையை தந்தார். நான் செய்த பொருத்தனையை நிறைவேற்றினேன். என்னுடைய 19 வருட மன துக்கத்தை சந்தோஷமாய் மாற்றின இயேசுவுக்கு நன்றி. 19 வருடங்களுக்கு வரும் குழந்தை, அதுக்கு தடை என்ன? அதுக்கு முதல்ல கேட்டு கண்டுபிடிச்சு சரிப்படுத்தினாங்க. இதெல்லாம் நான் ஆண்டவருடைய வழி நடத்துதல். அவர் நம்மை சரியாக கைட் பண்ணுவார். இதே மாதிரி அற்புதம், இந்த மாதிரிலாம் இயேசு அற்புதம் செய்கிறாராங்க, இதெல்லாம் உண்மைதானா? நான் எப்படி பெற்றுக்கொள்கிறது? இப்போ நம்ம ஜெபிக்க போகிறோம். இதே மாதிரி எனக்கும் இயேசு செய்வாரா? உங்களுக்கும் செய்வார். நீங்கள் இயேசுவை வெறுத்திருக்கலாம், இயேசுவை கேவலமாக பேசியிருக்கலாம், பரவாயில்லை. அவர் எல்லாவற்றையும் மன்னித்து மறந்து விடுகிற தேவன். எனக்கு உதவி செய்யுங்க ஆண்டவரே, நான் அப்படி கஷ்டப்படுறேன்னு கூப்பிட்டா உடனே அற்புதம் செய்வார். இன்னொரு சாட்சி நம்ம அடுத்த வாரம் பார்க்கலாம். இப்போ ஜெபிக்க போகிறோம், சரியா? ஒரு 5 நிமிடம் உங்களுக்கு ஜெப நேரம். இந்த சாட்சியெல்லாம் நீங்கள் கேட்டீங்க, கண்ணால் பார்த்தீங்கல்ல. ஆண்டவரே, எனக்கும் அப்போ ஒரு அற்புதம் செய்யுங்க, எங்கள் வீட்டில் ஒரு விடுதலை கொடுங்க, எனக்கு இந்த கசப்பான இருதயத்தை மாற்றி அன்பான இருதயம் தாங்க, மன்னிக்கிற இருதயம் தாங்க, யார் மேலே கசப்பு இருக்கக்கூடாது அப்படின்னு ஒப்ப ஜெபிக்கணும். இந்த பாவம் எனக்கு வேண்டாம், பாவ சுபாவத்தை மாற்றுங்க, கோபம், எரிச்சல், வைராக்கியம், பகை, இதெல்லாம் மாற்றி ஒரு அன்பான சுபாவத்தை எனக்கு கொடுங்க அப்படின்னு கேட்டால் இயேசு அந்த அனுபவம் தருவார். விடுதலை வேணும், கற்பத்தின் கனி வேணும், சொந்த வீடு வேணும், விடுதலை. இந்த மகள் சொன்னாங்க பாருங்கள், எவ்வளோ கஷ்டம் இல்லை, மந்திரவாதிகிட்ட எத்தனை ஆயிரமாக பணம் செலவு பண்ணி பாருங்கள், சுடுகாட்டில் கொண்டு 3 பிணம் எரியும் போது மத்தியில் வச்சு மந்திரவாதம் இப்படி நடக்குமாங்க. அவங்க லைஃப்பில் நடந்தது தான் சொல்கிறாங்க. நீங்கள் அவங்கள்ட்ட பேசலாம், அவங்கள்ட்ட சந்திக்கலாம், எதுவும் ஒளிவு மறைவெல்லாம் கிடையாது. நான் இவங்கள பார்த்ததே கிடையாது, இது வரைக்கும் நேரில் பார்த்ததே இல்லை. அவங்க ஒரு அருமையாக சாட்சி சொன்னாங்க தெரியுமா? நீங்கள் மோகன்லாஸை தேடி வந்தீங்களா, இயேசுவை தேடி வந்தீங்களா? இயேசுவை தேடினா விடுதலை, மோகன்லாஸை தேடி வந்தீங்கன்னா இல்லை. அதனால் நீங்கள் ஆண்டவரை தேடுங்க, அவ்வளோதான். அதே மாதிரி தாங்க சொன்னேன். ஆமாம், நான் இதுக்கு மோகன்லாஸஸ் பார்க்கணும், இயேசுவை தான் எனக்கு வேணும். அந்த இருதயத்தோடு நீங்கள் இயேசுவை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அற்புதம் நடந்து விடும். இந்த மனிதன் முக்கியமல்ல, இயேசு தான் முக்கியம். இன்றைக்கி ஜெபிக்கிறீங்களா, உங்களுக்கு விடுதலை. அந்த இயேசு இன்றைக்கி உங்களுக்கு அற்புதம் செய்வார். ஒரு 5 நிமிடம் தான் உங்களுக்கு டைம், நீங்கள் தான் ஜெபிக்கணும். இப்போ இயேசுவே விடுதலை கொடுங்க, இயேசுவே சுகம் கொடுங்க, இயேசுவே என் மனதை மாற்றுங்க, என் உள்ளத்தில் பரிசுத்தம் வேணும், இந்த பாவம்லாம் போகணும், கசப்பு வெறுப்பு போகணும், நான் மற்றவங்களை மன்னிக்கணும், அப்படிப்பட்ட இருதயம் வேணுன்றவங்க இருதயத்தில் கை வைங்க. எனக்கு பரிசுத்தமுள்ள இருதயம் வேணும், அன்பான இருதயம் வேணும், கசப்பெல்லாம் என் உள்ளத்தை விட்டு போகணும், நான் யாரையும் காயப்படுத்தக்கூடாது, யாரையும் துக்கப்படுத்த விடக்கூடாது, யாரும் வேதனைப்படும்படி நான் பேசிடக்கூடாது, என்னை பரிசுத்தப்படுத்துங்க,
பண்ணுங்க, மன்னிங்க. கேளுங்க ஆண்டவரிடத்தில், கேளுங்க ஆண்டவரிடத்தில். அப்படியே ஜெபம் பண்ணுங்க. இயேசுவே விடுதலை கொடுங்க, சுகம் கொடுங்க. இயேசுவே ஒரு அற்புதம் செய்யுங்க. என் குடும்பத்தில் இருக்க பிசாசு கட்டெல்லாம் மாறட்டும். என் மனைவிக்கு சுகம் கொடுங்க, என் கணவருக்கு விடுதலை கொடுங்க, என் பிள்ளைகளுக்கு விடுதலை கொடுங்க. இயேசுவே எங்கள் குடும்பத்தில் இந்த போராட்டம்லாம் நீங்கட்டும் ஐயா. நாங்கள் பணம் செலவு பண்ணி எல்லாத்தையும் பக்தியாக செஞ்சு எதிர்பார்த்த நன்மை ஒன்றும் நடக்காமல் கஷ்டத்தில் இருக்கிறோம். இயேசுவே எங்களுக்கு உதவி செய்யுங்க. இயேசுவே எங்களுக்கு ஒரு அற்புதம் செய்யுங்க. ஆண்டவரிடத்தில் கேளுங்க ஜெபம் பண்ணுங்க. நீங்களே ஜெபம் பண்ணுங்க. இயேசுவே என்னை தொடும், இயேசுவே விடுதலை தாரும், இயேசுவே அற்புதம் செய்யும், இயேசுவே குழந்தைகளை தொடும், இயேசுவே எங்கள் வீட்டில் ஒரு விடுதலை வரட்டும், இயேசுவே எங்கள் வீட்டில் சமாதானம் வரட்டும். இயேசுவே கேளுங்க. இயேசுன்ற பேரை சொல்லுங்க. இயேசுவே நீ கூப்பிடுங்க. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் விடுதலை, இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் சுகம், இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் கட்டுகள் அறுக்கப்படுகிறது, தடைகள் மாறுகிறது. வீடு கட்ட முடியல, திருமணம் தடைப்படுது, கற்பத்தின் கனி உண்டாகல, தடை மாறுகிறது. இன்றைக்கு தடைகளை மாற்றுங்க ஆண்டவரே, தடைகளை மாற்றுங்க. வேலைக்கு வழி திறக்கப்படணும், கடன் பிரச்சனை மாறணும், வீடு கட்டப்படணும், சொந்த வீடு எங்களுக்கு வேணும் ஆண்டவரே. பிள்ளைகளை ஆசீர்வதித்த படிப்பில் உயர்த்தணும் ஆண்டவரே. என்ன வேணுமோ கேளுங்க. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் கேட்கிற எல்லாத்தையும் பெற்றுக்கொள்ளுவீங்க. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில், இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஒவ்வொருவருக்கும் அற்புதம் நடக்கட்டும், ஒவ்வொருவருக்கும் விடுதலை உண்டாகட்டும், இப்பொழுதே சுகம் உண்டாகட்டும், வியாதிகள் மறையட்டும், எல்லா நோய்களும் வலிகளும் வேதனைகளும் மறைந்து போகிறது. உங்களுடைய ஜெபம் கேட்கப்படுகிறது. இயேசுவே உமக்கு ஸ்தோத்திரம். இப்போ சொல்லுங்க. இயேசுவே ஸ்தோத்திரம். என்னை தொட்டதற்காய் ஸ்தோத்திரம், விடுதலை தந்ததற்காய் ஸ்தோத்திரம், சுகம் கொடுத்ததற்காய் ஸ்தோத்திரம். மனதார உம்மை துதிக்கிறேன். இயேசுவுக்கு நன்றி. ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே. ஆமேன் ஆமேன். ஆண்டவர் அற்புதம் செய்துட்டார். நீங்கள் விசுவாசிங்க. கட்டாயம் இந்த நாளில் இருந்து அற்புத மாற்றத்தை நீங்கள் காண்பீங்க. சரியா? ஆண்டவருடைய கரம் உங்களுக்கு அற்புதம் செய்து ஆசீர்வதிக்கும்.